Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மறைந்த புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகியின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியுள்ளது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசனிடம் கேட்கலாம். கவியரசன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. ஒரு மகத்தான திரையிசை பாடகி அவங்களுடைய இறுதி பயணத்தை தான் நம்ம காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏராளமான ரசிகர்கள் கண்ணீரோட அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையில இப்ப இங்க இருக்கிறவங்க சில நூறு அல்லது சில ஆயிரங்கள் இருக்கலாம். அவர்களை தாண்டி லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வீட்டில் இருந்தபடியோ அல்லது வேறு இடத்தில் இருந்தபடியோ ஜானகிக்கு தங்களுடைய மனதளவுல மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அனைவரையும் கவர்ந்த ஒரு பாடகி அப்படின்னு ஜானகி அவர்களை சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க பிறந்தது ஆந்திர மாநிலம். அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. ஆனா 17 மொழிகள்ல ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு மொழியிலையும் ரசிகர்கள் அந்த பாடலை கேட்கும் போது தங்களுடைய மாநிலத்தை சேர்ந்தவர் அல்லது தங்களுடைய அந்த மொழியை சேர்ந்தவங்க தான் பாடுறாங்களோ அப்படின்னு நினைக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு மிக சுத்தமாக எந்த மொழியாக இருந்தாலும் அதற்குரிய உச்சரிப்போட பாடக்கூடிய திறமை பெற்றவங்க ஜானகி. அதனாலதான் பல்வேறு சினிமாக்களை சேர்ந்தவங்க, அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இப்படி பல்வேறு மொழிகளை சேர்ந்த இசையமைப்பாளர்கள் ஜானகி அவர்களை தங்களுடைய இசையில பாட வைத்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி நடக்கிறது இயல்பு தான். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்திக்கு போற ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு பாடகியோ ரொம்ப நாள்ல அங்க நிலைத்து நின்றது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி திரைப்படத்துறை தான் மிகவும் பெரியது. ஆனால் ஜானகி அங்கேயும் நிலைத்து நின்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அவங்களுடைய மொழி அறிவு. ஒரு பாடலை மியூசிக் டைரக்டர் கொடுக்கும்போது அதை எப்படி அதை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நன்றாக கேட்டு தெரிந்து கொண்டு பயிற்சிக்கு பிறகுதான் ஜானகி பாடுவாங்க. அதனாலதான் அவங்களால 17 மொழிகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாட முடிந்தது. தமிழை பொறுத்த வரைக்கும் காலத்தால் அழியாத பல பாடல்களை ஜானகி கொடுத்திருக்கிறாங்க. எப்படி 70கள் வரை, அதாவது 80களுக்கு முன்பு பி. சுசீலா தமிழ் திரை உலகை, இசை உலகை ஆட்சி செய்தாங்களோ, அதே போல 80க்கு பிறகு அடுத்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தமிழ் திரையுலக இசையரசி ஜானகி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கேரியர்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னாடியே தொடங்கிருச்சு. இருந்தாலும் கூட அவங்க பீக்குக்கு வர்றதுக்கு நிறைய டைம் தேவைப்பட்டது. இளையராஜா அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் ஜானகி வளர்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 2 பேரும் கூட எஸ்பிபி 3 பேரும் சேர்ந்து தமிழ் ரசிகர்களால மறக்க முடியாத பல பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, காலத்தால் அழியாத சிறந்த இசைய இந்த மூவர் கூட்டணி கொடுத்திருக்கிறது. 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க ஜானகி. அதே போல பல மாநில விருதுகளையும் அவங்க பெற்றிருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய சிறப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது பிரபலங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கல் பதிவுல இருந்தே பார்க்கலாம். குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோல ஜானகி அவர்களுடைய சொந்த வாழ்க்கை சோகம் நிறைந்தது. ஜானகி மட்டும் கிடையாது, உலக அளவுல இசைத்துறையில பீச்ல இருக்க அனைவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய சோகங்கள் இருக்கு. அதுக்கு ஜானகியும் விதிவிலக்கு இல்லை. இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை, சிரமங்களை, சோகங்களை மறைத்து கொண்டு மிக சிறப்பான இசையை வழங்கியவர் ஜானகி அப்படின்னு இசைஞானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவா இந்த பிரபலமாக இருக்கக்கூடிய மொழிகள், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இந்த 5 லாங்குவேஜ்ல தான் நிறைய பாடகர்கள் பாடியிருப்பாங்க. ஆனா ஜானகி அவர்கள் அப்படி கிடையாது. சிங்களம், வங்காளி, சமஸ்கிருதம், ஒரியா, குஜராத்தி,
ஆங்கிலம், துளு, ஜெர்மன், படுகா, பஞ்சாபி இப்படி பல மொழிகள்ல பாடியிருக்கிறாங்க ஜானகி. அவங்களால குழந்தை குரல்லையும் பாட முடியும். அதாவது 5 வயது குழந்தைக்கு ஏற்பவும் ஜானகியால பாட முடியும். அதே போல ஒரு முதிய பெண்மணி 60-70 வயதுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஜானகியால பாட முடியும். அதாவது கதாபாத்திரத்துக்கு ஏற்ப தன்னுடைய குரலை மாற்றி பாடக்கூடிய மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் ஜானகி தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜானகி அவர்கள் இன்றைக்கு இசைத்துறையில முன்னணி இடத்துல இருக்கிற அனிருத் இசையில கூட பாடி இருக்கிறாங்க. ஆனா அவங்கள தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஜானகி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, மியூசிக் டைரக்டர்லாம் என்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் இவங்களுடைய குரல் எங்களுக்கு சலித்து விட்டதுன்னு ரசிகர்கள் சொல்லலாம். அப்படி யாருமே சொல்லலை. ஆனா ஜானகி அவர்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்ற நிலைமை வரலாம். அதற்கு முன்பே நான் ஓய்வு பெற்று விட வேண்டும், இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்த ஜானகி அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்திருக்கிறோம். இது தனியா, அதாவது யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்கு எனக்கு மார்க்கெட் இருக்கோ அந்த அளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கணும். எப்ப அது இல்லாம போகுதோ அப்ப வேணா நான் ஃபீல்டை விட்டு வெளியில போகலாமே ஒழிய நானா போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் பலர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சொன்ன விஷயங்களாக இருந்தது. ஆனால் ஜானகியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மார்க்கெட் கையில இருந்தது, இன்னமும் பாடுறதுக்கான வாய்ப்பு வந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் ஓய்வு பெறுகிறேன்னு அறிவிச்சாங்க. அதன் பிறகு ஒரு சிலர் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதுனால 1-2 பாடல்களை ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னும் கம்மியா சொல்லணும் அப்படின்னா 5 தசாப்தங்களுக்கு தன்னுடைய குரலால தமிழ் மட்டுமில்லாம பிற திரை இசை உலகையும் கட்டி ஆண்டவர் ஜானகி. அதனாலதான் அவங்களுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.